ஆஸ்மா அப்படிங்கிறது பிபி சுகர் மாதிரி வந்துட்டா சரியே பண்ண முடியாது, இல்லை லைஃப் லாங் மருந்து மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனையே கிடையாதுங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 6 மாதம் இல்லை மேக்ஸிமம் 1 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கியூர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கை வைத்தியம்லாம் பண்ணி ரொம்ப மூச்சு அதிகமாக வாங்கி ஐசியூவில் அட்மிஷன் பண்ணி இல்லை ஆக்சிஜன் வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இப்போ இன்ஹேலர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ப்ராப்பராக உங்க டாக்டர் கிட்ட கத்துக்கிட்டு வீசிங் ஸ்டார்ட் ஆகுறப்பவே இதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 95% அதுலயே சரியாயிரும். அப்படி இல்ல ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி இருந்ததுனாலும் ஒரு 1 or 2 டேஸ்ல கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுற அளவுல தான் இருப்பாங்க. ஊசியாவோ இல்ல மருந்து மாத்திரையாவோ ஆஸ்மாக்கு நம்ம கொடுக்குறப்போ அந்த நுரையீரல்ல மட்டும் இல்லாம உடம்புனுடைய மற்ற உறுப்புகளுக்கும் அந்த மருந்து போறதுனால ஒரு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். வேற இன்ஹேலரா நீங்க யூஸ் பண்றப்போ அந்த ட்ரக் வந்து டைரக்டா நுரையீரல்ல மட்டும் டெலிவர் ஆகுறப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும்.